ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஜி. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டே வரோம். டெய்லி 20 கொஸ்டின்ஸ் வந்து போடுற மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ்க்கு இருக்குது. இப்போ வந்து 80 வரை நம்ம பார்த்துருக்கோம். 81லேருந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கணும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து வாங்க பார்க்கலாம் என்னென்னு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் முல்லைப்பாட்டு, காசி காண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கண்ணதாசன், இளங்கோவடிகள், நப்பூதனார், அதிவீரராம பாண்டியர், இதெல்லாம் நூல்கள். இதை யார் யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது, இயற்றுனாங்க அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டை யார் எழுதுனாங்க அப்படின்னா நப்பூதனார். காசி காண்டத்தை அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரத்தை நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். அப்போது 3, 4, 2, 1. ஸோ 3, 4, 2, 1 ஆன்சர். இது கரெக்டாக நீங்கள் கொடுத்துருப்பாங்க. கீழே ஆன்சர் கரெக்டாக பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுங்க, சரியா? 82வது என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். ஒரு படைப்பாளன் வந்து தன்னோட கருத்துக்களை வந்து உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை, சரியா? அப்புறம் வந்து 83 வந்து மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ் யார் அப்படின்னு. மக்கள் கவிஞர் யார் அப்படின்னும் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு யாரும் அப்படின்ட்டு ரெண்டையும் எழுதணும். அதுக்கு வந்து ஆப்ஷனில் முறையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று பின்னாடி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி அப்படின்ட்டு 2 பேருக்குமே இது கொடுத்துருக்காங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் வல்லவர். இதில் வந்து இந்த வினா இருக்குல்ல, அது வந்து மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க. கீழே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணி எழுதணும். தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர், சரியா? அப்புறம் 85வது செந்தமிழ் இலக்கண குறிப்பு வரைக. செந்தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி பிரிக்கலாம் செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ், சரியா? செம்மை கூட்டல் தமிழ் அப்படிங்கும்போது மை விகுதி வந்து மறைஞ்சு வர்றதுனால இது வந்து பண்பு தொகை. ஏன்னா தமிழை வந்து பண்பு, அதோட பண்பை வந்து மெருகூட்டி கொள்ளுது இருக்குது, அதனால் பண்பு தொகை, சரியா? 86வது என்னென்னா காவிய தரிசனம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூல், சரியா? இது வடமொழி நூலின் தமிழ் நூலாக எது அமைஞ்சிருக்கு அப்படின்னா தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் ஏற்கனவே நம்ம ஒரு இதில் கண்டிப்பாக பார்த்துருக்கோம். தமிழோட தொன்மை அந்த டாப்பிக்கில் வந்து தண்டி அலங்காரம் மேற்கோள் அப்படின்ட்டு ஒரு 4 லைன் இருக்குது. அதோட வடமொழி நூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா காவிய தரிசனம், அதோட பேர், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 87வது கொஸ்டின். 87 கரைப்பொரு இலக்கண குறிப்பு தருக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க, சரியா? கரைப்பொருளோட இலக்கண குறிப்பு என்னென்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா இதில் 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வருது, சரியா? 2ஆம் வேற்றுமை உருபு என்ன அப்படின்னா ஐ, சரியா? கரையை பொரு அந்த மாதிரி, சரியா? அதனால் 2ஆம் வேற்றுமை தொகை. 88வது என்னென்னா புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? மேக்சிமம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது ஜியு போப்பாக இருக்கலாமா அப்படின்னு யோசிங்க. ஏன்னா நிறைய இது வந்து ஆங்கிலத்தில் வந்து எல்லா நூல்கள், புறநானூறு, அப்புறம் நாலடியார், அந்த மாதிரி இருக்கிற நூல்களெல்லாம் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப், சரியா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதுவும் புறநானூறு பற்றி தான் இருக்குது. வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு இருக்காங்க. புறநானூறு, சரியா? வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறநானூறு கீழே. அதுக்கப்புறம் 90வது. கண்டிப்பாக இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எழுதி வச்சு நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. அப்போ தான் நல்லா மைண்டில் ஞாபகமாக இருக்கும். புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, the புறநானூறு அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து அந்த டாப்பிக்கில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட், சரியா? ஜார்ஜ் எல் ஹார்ட். இது இங்கிலீஷில் மொழிபெயர்த்தது யாருன்னா ஜியு போப். இந்த டாப்பிக்கில் மொழிபெயர்த்தது வந்து ஜார்ஜ் எல் ஹார்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம்
91 சரியா. 91வதுன்னா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்ற புகழுக்குரியது எது அப்படின்னு கேட்டால் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சரியா. ஆசியாவிலேயே பழைய நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சரியா. மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி. இது வந்து ஆப்ஷன்ஸ் எழுதியிருக்கேன்னா ஏன்னா இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியும். நம்ம கீழா நெல்லின்னு சொல்லுவோம்ல அந்த செடி தான். கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி இவை மூன்றும். நம்ம ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா பி ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா கீழா நெல்லி அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து நம்ம பி ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுவோம். ஆனால் இது 3 பேருமே ஒன்று தான் சரியா. அதனால் இவை மூன்றுங்கிற ஆப்ஷனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 93 உப்பள தொழிலாளர்கள் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம். அது கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. உப்பளம் உப்பு எப்படி இருக்கும் கரிக்கும், அதனால் கரிப்பு மணிகள் சரியா. கருப்பு இல்லை கரிப்பு மணிகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 94 என்னென்னா தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர். தினத்தந்தி நாளிதழ் இருக்குல்ல அதில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னா ப சிங்காரம் சரியா. அப்புறம் 95வது முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யார் பாராட்டினாங்க அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். முத்துராமலிங்க தேவரை வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டினது திருவி கல்யாண சுந்தரம். மனக்குரங்கு என்னும் சொல்லியிருக்கு இலக்கண குறிப்பு. உருவகம், அதாவது மனக்குரங்கு அப்படிங்கிறது வந்து மனசை வந்து இப்படி வந்து குரங்குக்கு வந்து உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறதுனால இது உருவகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 97வது என்னென்னா பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லிக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கடல், ஆழி, பறவை, ஆறு. கடல்னாலும் கடல் தான் மீனிங், ஆழினாலும் கடல் தான் மீனிங், பறவைனாலும் கடல் தான் மீனிங். ஸோ ஆறு அப்படிங்கிறது ஆன்சர் சரியா. பொருந்தா சொல்லை கண்டறிக. அப்புறம் கீழே 98 ஆந்தைனா என்ன பண்ணும் அலரும், குயில் கூவும், மயில் ஆகவும். இவ்வளோதான். இதை வந்து வேறு மாதிரி கொஸ்டின் பொறுத்துங்க மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு அப்படியே டீட்டெயிலாக எழுதிக்கேன். மரபு தமிழ் டாபிக் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒளி மரபு அப்படின்ட்டு அதை கண்டிப்பாக படிங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குது சேனலில் வந்து லிங்க் இது இருக்குது, வீடியோ கிடக்கு, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் சரியா. அப்புறம் 99 என்னென்னா ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள். இதுவுமே நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாக போட்டிருக்கோம். ஓரெழுத்து ஒரு மொழி டாப்பிக்கில். ஐ அப்படிங்கிறது வந்து தலைவன் சரியா. அதுக்கப்புறம் ஃபிக்ஷன் அப்படிங்கிற சொல்லோட தமிழ் சொல். ஃபிக்ஷனோட தமிழ் சொல்லுனா புனைவு சரியா. இதோட 100 கொஸ்டின்ஸ் ஆகுது. நம்ம சேனலில் வரிசையாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து 100 கொஸ்டின்ஸ் வரை இப்போ போட்டிருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா படித்து வைங்க. ஏன்னா இது கொஞ்சம் படிக்கிறது கூட குரூப் 4க்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்துருச்சு எக்ஸாம்ஸ் எல்லாமே, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய டாபிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.